எம்ஜிஆர் வந்து ஜூபிட்டர்ஸ் பிக்சர்ஸ் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருந்தார். அப்புறம் அவர் வந்து இந்த படத்தை எடுக்கலான்னு சொன்னது தான் மந்திரி குமாரி. அந்த ரைட்டர் பேர் மு. கருணாநிதி. இரண்டு முக்கியமான அவர் எழுத்து வந்து கொஞ்சம் புரியாது. அவருக்கு யூஸ்வலாக சொல்லுவாங்க, தலையெழுத்து நல்லா இருந்து கையெழுத்து கொஞ்சம் இது இருக்கு, கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதின படம் தான் அந்த மந்திரி குமாரி. அது எழுதும்போது என்னாச்சு, அந்த டைரக்டர் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்கல. எழுதினதை மறுபடியும் திருப்பி எழுத சொல்லிட்டாரு டி.ஆர். சுந்தரம். ஸோ முதல்லேருந்து மறுபடியும் ரெண்டாவது. கலைஞர் கருணாநிதி வாஸ் வெரி பர்டிகுலர். இந்த அவர் எம்ஜிஆர் அந்த படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணார். எம்ஜிஆருக்கு வந்து பெரிய எதிர்ப்பு மாடர்ன் தேட்டர்ஸில். ஏன்னா அவருக்கு லென்த்தி டைலாக் கொடுக்க முடியாது எம்ஜிஆருக்கு. லென்த்தி டைலாக்னா ஃபங்க் ஆயிடுவார். அதனால் கலைஞர் என்ன பண்ணார், அவருக்கு ஏற்ற மாதிரி டைலாக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி சின்ன சின்ன டைலாக்கு கலைஞரோடு சேர்ந்து ஒர்க் பண்ணதால எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய பேர் வந்து. அதனால் சினிமாவில் வந்து கலைஞர்கள் இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லை. நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பிரபலத்தில் ஒரு முக்கியமான நபர் நம்ம பார்க்க போகிறோம். முக்தா ஃபிலிம் ஸ்ரீனிவாசன் சாரோட மகன் திரு முக்தா ரவி அவர்கள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப வியந்து பார்த்த பல படங்களை இயக்குனது இவங்களோட நிறுவனம் தான். குறிப்பாக நாயகன் போன்ற படங்களை முக்தா ஃபிலிம்ஸாக வந்து இயக்கியிருந்தாங்க. சார்கிட்ட இன்னைக்கு முக்கியமான நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். மந்திரகுமாரி, இப்போ மாடர்ன் தேட்டர்ஸில் மந்திரகுமாரியோட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எம்ஜிஆர் அவர்களோட நட்பு கிடைச்சிருக்கு, சிவாஜி அவரோட நட்போடு இருந்திருக்காரு. இந்த மாதிரி முக்கியமான பிரபலங்களோட நட்பும் அந்த பயிற்சியும் எப்படி ஆரம்பிச்சது? நான் சொன்னேன் இல்லையா, எம்ஜி சக்கரபாணி அவர் வந்து மாடர்ன் தேட்டர்ஸில் நடிச்சிருந்தார். எம்ஜிஆர் வந்து ஜூபிட்டர்ஸ் பிக்சர்ஸ் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருந்தார். காமு ஷெரீஃப்னு இருக்கார், ஒரு ரைட்டருக்கு பாடலாசிரியர் இருக்கார். அப்போது அந்த காலத்து பாடலாசிரியர். அவர் வந்து ஒரு டி.ஆர். சுந்தரத்தை ஒரு பையன் வந்து திருவாரூரில் ஒரு பையன் வந்து நாடகம் போட்டிருக்கான், ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் வந்து பாருங்க. அந்த படத்துக்கு டைரக்டர் எல்லிஸ்.ஆர். டன்கன். அதுக்கு அப்பா வந்து அந்த எல்லிஸ்.ஆர். டன்கனுக்கு அவன் நாடகத்தில் இருக்கிற சீனெல்லாம் he used to explain in English. ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது அவருக்கு. அதனால் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு நாடகத்தை. அது வந்து அப்புறம் அவர் வந்து இந்த படத்தை எடுக்கலான்னு சொன்னது தான் மந்திரி குமாரி. அந்த ரைட்டர் பேர் மு. கருணாநிதி. டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி. அவர் தான் சீஃப் மினிஸ்டராக போனார். இரண்டு முக்கியமான அவன் ஏன்னா அப்போ முதல்ல ஒர்க் பண்ணது பாரதிதாசன், அடுத்தது கலைஞர் கருணாநிதி தான் ஒர்க் பண்ணார். கலைஞர் கருணாநிதி அங்கே தான் இருந்தார், இந்த மாடர்ன் தேட்டர்ஸில் இருந்து அப்பாவோட தான் தங்கி பண்ணுவார். அவர் எழுத்து வந்து கொஞ்சம் புரியாது. அவருக்கு யூஸ்வலாக சொல்லுவாங்க, தலையெழுத்து நல்லா இருந்து கையெழுத்து கொஞ்சம் இது இருக்கு, கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், ஏடா கூட பண்ணுறது நல்லா இருக்கும், அவருக்கு இருக்கும். பட் லெஜிட்டிமேட்டாக புரியுற மாதிரி இருக்காது. அந்த மாதிரி ஒரு அவர் எழுதுவார். ஏன்னா எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா சொன்னது தான் எனக்கு தெரியாது. அதனால் ஏன்னா இந்த வச்சனம் வந்து எங்கள் அப்பா சொல்லி தான் தெரியும். தலையெழுத்து நல்லா இருந்தால் கையெழுத்து நல்லா இருக்காதுன்னு சொன்னது எங்கள் அப்பா தான். அதனால் அவர்கிட்ட டைலாக் எழுதி போர்டில் எழுதி கொடுக்கணும், அதுதான் எங்கள் அப்பாவோட இல்லை நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி எழுதினேன். அப்போல்லாம் பேனா வந்து ரொம்ப கஷ்டம். இந்த பேனை தான், இந்த குச்சி பேனை தான், எங்கில் துவச்சி அதை வந்து எழுதி அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதின படம் தான் அந்த மந்திரி குமாரி. அது எழுதும்போது என்னாச்சு, அந்த டைரக்டர் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்கல. எழுதினதை மறுபடியும் திருப்பி எழுத சொல்லிட்டாரு டி.ஆர். சுந்தரம். ஸோ முதல்லேருந்து மறுபடியும் ரெண்டாவது அந்த படம் இரண்டு முறை அந்த படத்தில் மாற்றப்பட்டது. அந்த கதையை மாற்றப்பட்டது. அதில் கலைஞர் கருணாநிதி வாஸ் வெரி பர்டிகுலர் டு புட் இவர் எம்ஜிஆர் அந்த படத்தில்.
அவர் எம்ஜிஆர் அந்த படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணார். அங்கே வந்து பயங்கர எதிர்ப்பு, எம்ஜிஆருக்கு வந்து பெரிய எதிர்ப்பு மாடர்ன் தேட்டர்ஸில். ஏன்னா அவரோட உடல் வாகுக்கு வந்து அந்த கதை இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கலைஞரை வந்து பண்ணி ஒரு ரங்கசாமின்னு இருக்கார், அவரோட இப்போ அவர் உயிரோட இல்லை, அவர் பையன் இருக்கார், இந்த ரங்கசாமி. அவங்க என்ன பண்ணாங்க, அவருக்கு ஒரு சின்ன தாடி மாதிரி ஒன்று வச்சு, இவருக்கு நம்ம எம்ஜிஆருக்கு வச்சு அவரை வந்து அவர் போய் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தார். ஏன்னா ஜூபிட்டரில் வந்து நம்ம சின்னப்ப தேவர் இருக்கார் இல்லையா, அவர் பாடி பில்டிங் ஷாப் வச்சுருந்தார். அவரும் அவர் அண்ணன் சுப்பையா தேவர்னு ஒருத்தர் வச்சுருந்தார். அதில் அவங்க ட்ரெயின் ஆனவங்க தான் இவங்க. அப்போ அதில் பழக்கமானது சின்னப்ப தேவர் அவர். அதனால் அவர் கொஞ்சம் அந்த பாடி கொஞ்சம் இது பண்ணி பண்ணார். பட் இருந்தாலும் அந்த அளவு ஃபிசிக்கல் அவ்வளோ இதுவாக இல்லை. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொஞ்சம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு பண்ணி மேனேஜ் பண்ணி அவர் ஒரு வழியாக ஒரு ஆக்டராக பார்த்துறதுக்கு ஏற்ற மாதிரி கச்சிதமாக கொண்டு வந்து நிறுத்திட்டேன். அவருக்கு லென்த்தி டைலாக் கொடுக்க முடியாது எம்ஜிஆருக்கு. லென்த்தி டைலாக்னு ஃபங்க் ஆகிடுவார். அதனால் கலைஞர் என்ன பண்ணார், அவருக்கு ஏற்ற மாதிரி டைலாக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி சின்ன சின்ன டைலாக்கு. இப்போ மணிரத்னம் மாதிரி இல்லை, அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப டைலாக் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணி கொடுத்தாரு அவருக்கு, அவரோட பண்ணி. ஸோ அப்படிலாம் பண்ணி கொண்டு வந்தார் இவர் நம்ம கலைஞர். அது அந்த மந்திரி குமாரி பெரிய ஹிட் ஆகிடுது. அது மந்திரி குமாரியில் இவர் செகண்ட் ரோல் தான் பண்ணார். எஸ்.ஏ. நடராஜன்கிறது அவர் தான் மெயின் ரோலு, இவருக்கு அடுத்தது எம்ஜிஆர். அதில் ஃபேமஸ் ஆனது. அதுக்கப்புறம் மருதநாட்டியில் வரிசை நிறைய படங்கள் கலைஞரோடு சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய பேர் வந்துடுது. அதனால் சினிமாவில் வந்து கலைஞர்கள் இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லை அப்படின்னு ஒன்று ஆணித்தரமாக நான் சொல்லலாம். கலைஞர் அவருக்கு பெரிய பேக் போனாக இருந்தது வந்து கலைஞர். அந்த பேஸ்மெண்ட் அமைச்சு கொடுத்த, ஆமாம், பேஸ்மெண்ட் அழைச்சி கொடுத்தது கலைஞர். அதனால தான் அவங்களோட உறவு ரொம்ப நாள் இருந்தது. அது வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமும் டிஎம்கேல சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தொடர்ந்தது அந்த மாதிரி. அந்த எங்கள் அப்பா அதுக்கப்புறம் இந்த இவங்களோட தானே ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னேன். இந்த வாராய் நீ வாராய் அந்த பாட்டு ஒன்று ஏற்காடில் எடுத்தாங்க. அதில் வந்து என்ன எடுத்து எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி சீனில் சீன்ஸ் எடுத்தாங்க. அதில் ஏதோ ஒரு எஸ்.ஏ. நடராஜனோ அல்லது எம்ஜிஆரோ தப்பாக பேசிட்டாங்க போல இருக்கு. அவங்க மேலே கோவத்தை காமிக்காம டிஆர் சுந்தரம் எங்கள் அப்பா போட்டு பலாருன்னு ஒரு அறை விட்டார். கண்ணாடி அண்ணன் பக்கம் தூக்கி போடுத்து, அப்புறம் மூஞ்சியெல்லாம் அவங்க எடுத்து, அப்புறம் சிடி ராஜகாந்தம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவங்க வந்து அவங்களுக்கு உத்தரவு கொடுத்து என்ன இது பண்ணார். அப்புறம் அப்போ தான் எங்கள் அப்பா இந்த திகம்பரம் சாம்பியாரோ இதுவும் பண்ணதுக்கப்புறம் இந்த அடி உதையெல்லாம் நமக்கு தாங்காதுன்னு சொல்லிட்டு அவர் சூப்பிட்டார். இப்படி தான் போனார். அங்கே தான் அவர் எம்ஜிஆர் மறுபடியும் மர்மயோகியில் பார்த்தார். மர்மயோகியில் பார்த்தோன்னு லாஸ்ட் ஷெட்யூல் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அதில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஏக்தா ராஜான்னு அவங்க அது டப் பண்ணாங்க, ஹிந்தியில் டப் பண்ணாங்க. அதுக்கும் எங்கள் அப்பா ஒர்க் பண்ணார். அது ஒரு பெரிய ரைட்டர் ஒருத்தர், அவர்கிட்ட ஒர்க் பண்ணாங்க. அது லதா மங்கேஷ்கர்லாம் எல்லாருமே பாடியிருக்காங்க. மியூசிக் வந்து சிஆர் சுப்பராமன் சொல்லிட்டு நம்ம சங்கர் கணேஷில் சங்கர் இருக்கார், அவரோட பிரதர். அவர் தான் மியூசிக் டைரக்டரு. அந்த படங்கள் அப்புறம் ஜூபிட்டரில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணாங்க. எங்கள் அப்பா அப்புறம் வந்து இதில் நம்ம பெருன எஸ் பாலச்சந்திரட்டே ஒர்க் பண்ணதுனால அகைன் மெட்ராஸ் வந்த உடனே கைதி கீழே ஒர்க் பண்ணார் எங்கள் அப்பா ஜூபிட்டர் பிக்சர்ஸில். அதுக்கப்புறம் ஏவிஎம்ல வந்து அந்த நாள்னு ஒரு படத்தில் ஒர்க் பண்ணார். அந்த நாள் படத்தில் தான் வந்து எஸ் பாலச்சந்தர் டைரக்ஷனில் எங்கள் அப்பா அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது தான் சிவாஜி அங்கிள் பழக்கம். ஏன்னா சிவாஜி அங்கிளுக்கு வந்து டைலாக் சொல்கிறது என்னென்ன எப்படி பேசுறது எல்லாம் எங்கள் அப்பா தான் சொல்லுவார். அப்போவே வந்து என்னென்னா அவர் வந்து மேக்கப் போட்டுட்டு
சின்ன வந்து படி அப்படிம்பாரு. அவர் படிப்பார். ஏன்னா அந்த படம் வந்து ரொம்ப ஒரு கிளாஸ் மூவி. அது டைலாக்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். ஜாவர் சீதாராமன் டைலாக்ஸு. ஓகே. அதனால் கொஞ்சம் படிம்பார். படித்தோடனே எங்கள் அப்பா படிப்பார். இப்படி கண்ட முடின்னு ஒரு கேட்பார். அவர் கேட்குறாரா தூங்குறாரான்னு தெரியாது. அப்புறம் அவ்வளோதான். செட்டில் வந்து என்ன டைலாக் பேசினாரோ, என்ன டைலாக் எங்கள் அப்பா சொன்னாரோ அதை பாவத்தோட பேசுவார். ஷார்ப் வாட்டி சொல்லலாம். ஆமாம். ப்ராக்டிஸ் கூட கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே டேக்கில் முடிச்சுடுவார். இவங்க எல்லாருக்குமே சந்தேகம் வந்தது, இவர் என்ன இப்போ முன்னாடியே படிச்சுட்டு வந்து சொல்கிறாரான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எங்கள் அப்பாக்கிட்டெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. எங்க சிவாஜி வந்து நீ என்ன முன்னாடியே நீ டைலாக்ஸ் கொடுத்துறியா அது இதுன்னு கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் இல்லை, நான் 2 தடவை படிப்பேன். அந்த ஆளோட மூளை அப்படி ஏற்றுக்கோது அப்படின்னு. இவர் என்ன பண்ணார், டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு எஸ் பாலச்சந்தர் பண்ணிட்டு வேறு டைலாக்கை முதல் நாள் காலம்பரை கொடுத்தாரு. அதையும் இப்படி வாங்கி இப்படி தான் கேட்டுட்டு அப்புறம் நேராக போய் நடிச்சு கொடுத்துட்டாரு. பட் பார்த்தியா நான் சொன்னேன் பார்த்தியா, அவருக்கு நீங்கள் என்னமோ நினச்சிட்ருக்கீங்களே, அவர் ஒருத்தர் கேட்டுட்டா போதும், அதை வச்சு பண்ணிவிடுவாருன்னு ஒன்று தான். அப்போ தான் அவரோட அந்த இது தெரிஞ்சுது, அவர் கெப்பாசிட்டி எப்படிங்கிறது அதில் தெரிஞ்சுது. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு சிவாஜியோட நட்பு வந்தது. அப்புறம் எம்ஜிஆர் வந்து எங்கள் அப்பா வந்து மந்திரி குமாரிக்கு அப்புறம் மதுரை வீரன் ஒரு படம், கண்ணதாசன் ஸ்டோரி வந்து மதுரை வீரன் கதை, ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸ் அவரே எழுதினார். இதில் எம்ஜிஆர் நடித்தார். எங்கள் அப்பா அதில் ஒர்க் பண்ணார். அதில் நான் ஒரு பிரச்சனை வந்துடுது. அதில் வந்து அந்த அதில் ஒரு பிரச்சனை வந்துடுது. அதில் இந்த நாடகம் எல்லாம் உன்னை இப்போ காணும் விழியிலன்னு அந்த பாட்டு வரும். அந்த பாட்டு எடுக்கும்போது யோகானந்த் வந்து வேறு ஏதோ படத்துக்கு போயிட்டார். எம்ஜிஆர் வந்து அந்த படத்தில் முடிச்சுட்டு அவர் நாடோடி மன்னன் படம் இருக்குது, அதுக்கப்புறம் கட்சி வேறு பிரச்சனை இருந்தது, அது ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து டிஆர் ரகுநாத்தை வச்சு பண்ண சொல்லிட்டார். டிஆர் ரகுநாத் வந்து பாட்டு கேட்டு பண்ணிட்டார். இவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கும்போது இவரை வச்சு எடுத்தார். இந்த நாடகம் எல்லாம் கண்டேன் நீ காணும் விழியிலேன்னு வச்சுட்டார். ஆனால் அப்புறம் பாட்டை முடிச்சுன்னா அதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து இல்லை இந்த ஷூட்டிங் அப்புறம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு டிஆர் ரகுநாத், ஏப்பா காணும் விழின்னு என்ன காமிச்சேன்னா எப்படி, அது பத்மினி தான் நல்லாயிருக்கும், பத்மினியை காட்டணும்னு. நீங்கள் லிப்பு மட்டும் கொடுக்கும்போது பத்மினியை இல்லை இதை காமிக்கக்கூடாதுன்னு அந்த காலத்து கிராமர், அது எப்படி காமிக்கிறதுன்னு கேட்டார். அப்போ தான் வந்து ஒரு ஐடியா பண்ணி மாஸ்க் ஷாட்டு கார்னரில் வந்து எம்ஜிஆர் பாடுற மாதிரி இருக்கும், அந்த விழிகளை வந்து பத்மினியை வச்சு பாதி இல்லை ஸ்க்ரீனில் வந்து ஒரு வாரம் ரொம்ப பெருசாக எடுக்க முடியாது, ஏன்னா ஏதாவது மாட்டிச்சுன்னா வம்பாச்சே. அதனால் இந்த கார்னரில் ஒரு சின்ன ஒரு கருப்பு இதை வச்சு கேமராவில் வச்சு அதை எடுத்துட்டு இந்த கேமராவில் தனியாக இதை மட்டும் எடுத்து அப்புறம் சூப்பர் இம்போஸ் பண்ணி எடுத்த முதல் பாட்டு. அந்த பாட்டை பார்த்துட்டு யோகானந்துக்கு கோபம் வந்துடுது. ஆமாம், இவ்வளோ நல்லா வந்துருக்க பாட்டு, இவங்க வந்து நம்மளை கழட்டி விட்டாங்களே அப்படின்னு. அதனால் கரிச்சு கொட்டியிருந்தார். கட்டினோடனே அவர் என்ன எடுத்து ஒரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு, அவர் வந்து யோகானந்துக்கு ஃபேவரபிள் ஆள். அவர் என்ன பண்ணார், கண்ணா பண்ணு எங்கள் அப்பாவை திட்டார். எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி என்னென்னா அதில் இன்சிடெண்ட் என்னென்னா, எங்கள் அப்பா கண்டினியூட்டி பார்த்துருந்தார். பத்மினியோட என்ட்ரி தப்பாக இருக்குது அப்படின்ட்டாரு. நீ என்னடா பெரிய டைரக்டரா அது இதுன்னு இது திட்டி விட்டாங்க போல இருக்கு. அதனால் கோவம் வந்துட்டு எங்கள் அப்பா பேடை விட்டுட்டு வந்துட்டார். வந்த உடனே அப்புறம் இங்கே எம்ஜிஆர் வந்து கேட்டிருக்காரு, எங்கே சீனோ காணும் அது இதுன்னு, ஏன்னா இது சொல்லிக் கொடுக்குறது இது ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இல்லை இந்த மாதிரி பிரச்சனையாச்சுன்னு. இவங்க கண்டினியூட்டி என்ட்ரியில் எம்ஜிஆருக்கும் அதில் பங்கு உண்டு. ஏன்னா இவர் வந்து ஆப்போசிட்ல இவர் வரணுமே. அவர் வந்து இல்லை நான் தப்பாக இருக்கு, நான் ரஷ்ய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஷார்ட் வைக்க முடியும்,
அது தப்பாக வந்து நான் வேறு பக்கம் வந்துட்டு அவள் வேறு பக்கம் வந்தால் தப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ஷு பார்த்தாங்க. ரஷ்யை பார்த்தோன்னே எங்கள் அப்பா சொன்னது கரெக்டாக அந்த கண்டினியூட்டி இது பண்ணி சார். உடனே என்ன பண்ணார், எம்ஜிஆருக்கு ஒரே கோவம். அது என்ன பண்ணார் ஏது பண்ணாருன்னு தெரில. அப்புறம் மறுநாள் கிளம்புற எங்கள் அப்பா நெருக்க எங்கள் அப்பா வைத்தியர் நாமலத்தில் ஒரு சாதாரண ஒரு வீட்டில் இருந்தார், 10 ரூபா வாடகையில். அந்த வீட்டுக்கு வந்துட்டார். வந்தோடனே கிளம்பு நீ ஷூட்டிங்க்கு வாடினார். வந்து எங்கள் அப்பா எந்த வார்த்தையும் பேசலை, ஏன்னா எம்ஜிஆருக்கு மேலே பயத்துல வந்துட்டார். மந்த வழியிலேருந்து கோடம்பாக்கம் மட்டும் திட்டுன்னு திட்டிருந்தார் எங்கள் அப்பாவை. நீ என்னடா அவ்வளோ பெரிய ஆளா, அப்படிமா பேடெல்லாம் வீசுறியாமே, அதெல்லாம் தெய்வம், அது என்ன பண்ணுவேன் நீ, அப்புறம் இந்த படம் இல்லாமன்னா என்ன பண்ணுவோம், உனக்கு இந்த மாதிரி பேர் கெட்டு போச்சுன்னா நாளைக்கு எவன் உன்னை கூப்பிடுவான், அது இது நீ என்னமோ திட்டினார். கம்முன்னு அப்படியே இது பண்ணார். ஆனால் அதே செட்டுக்குள்ளே வரும்போது கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இது இருக்கு. யோகானந்த்லேருந்து எல்லாரும் அப்பாவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பயத்தோடு இருந்தாங்க. எவன் திட்டினானோ அந்த ஆளை காணும். அப்புறம் தான் திட்டு எம்ஜிஆர் கண்ணாப்பினா திட்டு நான் நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், நான் இந்த படத்தை ஒர்க் பண்ணலன்ட்டு உடனே கிருஷ்ணா இந்த லேனா செட்டியார் மூலமாக அது போய் இன்டர்ஃபியர் ஆகி அவர் வந்து இல்லை நீ நீ நான் அவன் அந்த அவரே முக்தா சீனிவாசன் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று யோகானந்த் வந்து அப்புறம் ஃப்ரெண்ட்லியாக போயிட்டார். அதுக்கப்புறம் யோகானந்த் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து காமெடி ட்ராக் ஷார்ட்ஸ் எல்லாம் தனியாக கொடுத்தாரு. எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு அப்போ தான் முதல்ல தனி டைரக்டராக ஒர்க் பண்ணார். என்எஸ்கே மதுரம், புலிமூட்டை பேர் அவர் பேர், அவர் ஒரு 5-6 பேர் முதல்வன் படத்தோட காமெடி ட்ராக் எடுத்தார். அதுக்கப்புறமா தான் அந்த முதலாளி படம். அதுக்கப்புறம் தான் இல்லை, அதுக்கப்புறம் அந்த நாள் முடிச்சார், மதுரை வீரன் முடிச்சார். அதுக்கப்புறம் 2-3 படம் பண்ணார். கன்னட படம், மலையாள படம், தெலுங்கு படம் வந்து அவர் பேர் என்னமோ ஒரு காந்தாராவ்னு ஒரு ஆர்டிஸ்ட். அவரில் அதில் வந்து என்.டி. ராமராவ் நடித்தார், அதில் பண்ணார். அப்படின்னு இதுக்கப்புறம் தான் அவர் முதலாளி ஆனார். ஒரு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட சித்தாந்தம் உடையவர்கள், பெரும்பாலும் எம்ஜிஆர் உட்பட, கலைஞர் உட்பட, அண்ணாதுரை உட்பட பிறந்து வளர்ந்தது ரொம்பவே ஒரு பக்தி ரிலேட்டடான ஒரு இடத்துல. கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிக்கு அவருக்கு போயிட்டு இந்த முதலாளி படம் எடுத்தது எப்படி ஒரு விஷயம்? எங்கள் அப்பாவோட சின்ன வயசு எப்படின்னா, அவருக்கு வந்து எங்கள் தாத்தா, அதாவது அவரோட அப்பா வந்து 4 வயசுலேயே போயிட்டார். அவர் வாழ்ந்த ஒரு அக்ரஹார கம்யூனிட்டியில் எங்கள் பாட்டிக்கெலாம் மொட்டை அடிச்சிருவாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு எங்கள் அப்பாவை கூப்பிட மாட்டாங்க, ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க, கருமாதிக்கு தான் கூப்பிடுவாங்க. தேவசம் இருக்குன்னா சாப்பிட கூப்பிடுவாங்க, அதே ஒரு கல்யாண இதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. அவரோட பழகின நண்பர்கள் எல்லாமே வந்து முஸ்லீம்ஸு இதெல்லாம் இருந்தாங்க, என்ன இந்த பாபநாசம் இதில். ஸோ அதனால் அவருக்கு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஐடியா சின்ன வயசுலேருந்தே முற்போக்கு சிந்தனை. ஆமாம், முற்போக்கு. ஏன்னா அவர் வந்து தன்னை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி இருந்தது அவருக்கு. வந்து இந்த கம்யூனிசம் இதை வந்து அந்த இது இப்போ பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, 10-12 வயசுலேயே பீடி பிடிச்சார், பீடி சிகரெட் பிடிச்சார். எங்கள் அப்பா தான் மூப்பனருக்கு சிகரெட் பிடிக்க கற்றுக் கொடுத்தது. அதனால் அவருக்கு வந்து இந்த முற்போக்கு ஐடியா இருந்தது. அதனால் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இது கிடையாது, கடவுள் நம்பிக்கை சுத்தமாக கிடையாது. அவர் இது அதில் வந்து ரொம்ப ஊறி போயிட்டு வந்து ஜீவானந்தம் அப்போ அவர் இந்த சம்பத்துன்னு ஒருத்தர் இருந்தார், அவரோடலாம் பழக்கம் இருந்து. சம்பத்துன்னு நான் இப்போ சொல்கிறது, அந்த சம்பத்து தான் வந்து நம்ம ஜெயகாந்தனும் அவரும் ரூம் ஷேர் பண்ணியிருந்தார். ராவ்னு ஒருத்தர் அங்கே இருந்தாங்க, மணலி கந்தசாமி என்னென்னமோ பேர் இருக்கு எனக்கு, ஜீவானந்தம் தான் எனக்கு தெரியும், மணலி கந்தசாமி அப்படி இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. இந்த ஒரு குரூப் இருந்துச்சு. அதனால் ஒரு கம்யூனிஸ்ட் இது வந்து எங்கள் அப்பாட்ட ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேர் கம்யூனிஸ்ட் தான். நிமாய் கோஷ் கம்யூனிஸ்ட்டு, ரங்கநாதன்கிற ஒரு கம்யூனிஸ்ட்டு,
அதில் ஆஃபீஸ் பாயாக இருந்த ஒரு கம்யூனிஸ்ட், எங்கள் அப்பாட்ட ஒர்க் பண்ணவங்க கம்யூனிஸ்ட். ஆனால் டிஎம்கே இவங்களுக்கு காங்கிரஸ்காரங்களும் இருந்தாங்க அப்போ. அது சினிமாவில் பொறுத்தவரை கட்சி வேறுபாடு இல்லை. எங்கள் அப்பா காங்கிரஸில் இருந்த போது டைரக்டர் வந்து அமிர்தம், அவர் டிஎம்கேக்காரரு. அந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர் வேணு செட்டியார், அவர் டிஎம்கேக்காரரு. கட்சி இதுவே வராது. ஆரம்ப காலத்தில் இவர் பாரதிதாசன் ஒர்க் பண்ணாரு, அவர் கடவுள் மறுப்பாளர். நான் தான் சொன்னேன் உங்களுக்கு சுலோச்சனா எழுதினார். அது ஒரு இதுவாக கிடையாது. ஓகே சார், இந்த முதலாளி படம் எப்படி தொடங்குச்சு? இந்த ரத்னா ஸ்டுடியோஸ் எம்ஏ வேணுங்கிறவர் வந்து படம் ஆரம்பிக்கணும்னு ஸ்டுடியோ ஒன்று வாங்கினார் சேலத்தில். அப்போ அவர் சம்பூர்ண ராமாயணம்னு ஒரு படம் எடுத்தார். இந்த சம்பூர்ண ராமாயணமில் வந்து சில டேட்ஸ் அவருக்கு வேக்கண்ட்டாக இருக்கும். அதில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முதலாளிங்கிற ஒரு சின்ன படத்தை ஆரம்பித்தார். அந்த சம்பூர்ண ராமாயணமில் வந்து உங்களுக்கு இவர் நம்ம சிவாஜி, என்டி ராமராவ், பத்மினி, சந்தியா, அப்புறம் எஸ்வி ரங்கராவ், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய ஸ்டார் ஆர்டிஸ்ட். அதத்துல யானை, குதிரை, செட்டு அந்த மாதிரி பக்கம் அந்த இது தேரு கீரு எல்லாமே அந்த பக்கம் இது. வேற வந்து முதலாளி வந்து ஒரு குடிசை, எஸ்எஸ் ராஜேந்திரக்கு காக்கி பேண்ட்டு காக்கி சட்டை, தேவிகாக்கு சுங்குடி போடுறது, அங்கே சேரியட், இங்கே இவங்களுக்கு சைக்கிள். இதுதான் அப்படியே டோட்டல் ஆப்போசிட்ல ஒரு ஆப்போசிட். சைக்கிள், கேமரா மட்டும்தான். அதனால ஒண்ணே அவங்க வந்து அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வரமாட்டாங்க. இங்கே இது என்னடா இது சின்ன படம்ப்பா, இதுக்கு நீங்கள் யாரையா போட்டுக்கோ அப்படிம்பாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரே கிடைக்கல. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் ராஜேந்திரன் ஒருத்தர் அந்த படத்தில் ஒர்க் பண்ணவர் தான் இங்கே ஒர்க் பண்ணார். இங்கே ஒர்க் பண்ண அவர் காலம்புற 6 to மார்னிங் 6 to 9 மட்டும் 6 to 6 ஒர்க் பண்ணிட்டு இங்கே 6 to மறுநாள் காலம்புற செய்து முடிச்சு நைட் தான் 2 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணினேன்னு சொல்லுவார் அவர். ஸோ அந்த மாதிரி எடுக்கப்பட்ட படங்கள் தான். பட் என்னன்னா இந்த படம் பெரிய ஹிட் ஆகி நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு அது வந்து எல்லாரையும் முக்தா சீனிவாசன்கிற டைரக்டரை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. என்னடா அது இந்த இவ்வளோ சின்ன இதுக்கு செலவில் இவ்வளோ நல்ல படத்தை கொடுத்தாரு, அதுவும் அது நல்லா ஓடித்து நல்ல கலெக்ஷனுங்கும்போது அது எல்லாருக்கும் பண்ணு. அந்த படம் மலையாளத்தில் ஹிந்திலாம் வேற டப் எடுத்தாங்க.